இதுக்கப்புறம் பேபி கீபின்னு ஏதாவது ஒன்று கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவான் அப்படின்னு சொல்லி சிவியரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் நபர்கள் பார்வதி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே பார்வதிக்கு என்ன பண்றதுனே வந்து தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவ்வளோ கோபமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் நபர்கள் பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனாலும் அந்த ஒரு விஷயத்த உட்காந்து ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசி ரெண்டு பேருமே காரணம் தான்பா, இத்தனை நடந்ததுக்கு நம்ம ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்வதியும் இன்னொரு பக்கம் கமருதீன் ரெண்டு பேருமே உட்காந்து பேசினாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ஷார்ட் அவுட் வந்து ஆயிடும். ஆனா இந்த பிரச்சனையை வந்து ப்ரலாங் பண்றது யாரா அப்படின்னா ரெண்டு பேருமே ப்ரலாங் பண்றாங்க. ஒரு பக்கம் கமருதீன் இருக்காரா, அந்த மனுஷன் பார்வதி வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமா வந்து ஓகே நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச வரும்போது கமருதீன் வந்து இழுத்து பிடிக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் கமருதீன் வந்து சாதுவா வரும் பொழுது பார்வதி இழுத்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இதே விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளர மிகப்பெரிய பிரச்சனைகளாக வந்து வெடிக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் நீ மறுபடியும் அதே மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தா பேசிட்டு இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்க, அடிச்சு வாயெல்லாம் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டனிங்கா வந்து பேசியிருக்காப்புல. காலை தூக்கி சோபா மேல வச்சு ஒரு மாதிரி ரொம்ப ரக்கடா வந்து நடந்திருக்காப்புல. ஸோ இதனால அஃபெக்ட் ஆக போறது யாரா அப்படின்னா கமருதீனும் ஆக போறாரு அண்ட் பார்வதி அவர்களும் ஆக போறாங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி முழுமையா டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்கிறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க, வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் வந்து வரும்பொழுது பார்வதி அவர்கள் வந்து பார்வதியோட அம்மா கிட்ட நிறைய விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், சொல்லணும், அதை புரிய வைக்கணும், இந்த ஷோவிலேயே நான் புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கமருதீனால அதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி பாரு, நீ மட்டும் இப்படி வந்து யோசிச்சா எப்படி பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் அதெல்லாம் தாண்டி காலையில ஒரு பெரும் பிரச்சனை வந்து நடந்துச்சு. ஏன்னா அந்த பேட் டச் பத்தி வந்து கமருதீன் ரொம்ப நாட்களாக அது பேசவே கிடையாது. அண்ட் டைரக்டா போய் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்வதி கிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணதும் கிடையாது. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாவே நீ என்னென்னமோ வந்து பேசியிருக்க, என் பேரை வந்து நார் அடிச்சிருக்க, நாரை அடிச்சு தொங்க விட்டுட்டு இருக்க, திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய பேச்செல்லாம் கேட்டு பேட் டச் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்க, இருந்தாலும் நான் அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன், பழகிருக்கேன், நல்லபடியாக வந்து இருந்திருக்கேன். ஏன் அப்படி இருந்திருக்கேன் அப்படின்னா உன் மேலே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இதுவே அரோரா கிட்ட கூட தான் என்னால் இப்படி இருந்திருக்க முடியும், ஆனால் அரோரா கிட்ட அந்த ஃபீலிங் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து பழகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீ மூடு அப்படின்ற மாதிரி பார்வதி என்ன பேச வந்தாலுமே கேட்காம கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணி வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து மனசு உடஞ்சு போச்சு. அண்ட் பேட் டச்சை பற்றி மறுபடியும் பேசாத கமருதீன், எனக்கு அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது வினோத் அவர்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறாப்ல. ஏப்பா நடந்து போச்சு, எல்லாமே ஆன் ரெக்கார்டிங் வந்து இருந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசுன அவங்க என்ன பேசினாங்க எல்லாமே தெரியும். அதே போல பார்வதி அம்மா தான் பிரச்சனையா இருக்க போறாங்க அப்படின்னா பார்வதி அம்மாவுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களும் லைவ் பார்க்குறாங்க, எபிசோட் பார்க்குறாங்க. ஸோ யார் மேலே தப்பு யார் மேலே சரி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிளியராக வந்து தெரியதான் போகுது. அவங்க வந்து ஒரு பேராசிரியராக வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். நம்மளுடைய பிள்ளையை பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட வந்து யோசிக்கலாம். இல்லை நீங்கள் பண்ணுறதை வந்து ஸ்போர்ட்டிவாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா அடிச்சுட்டு சாவறீங்க அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்யூஷனையும் சொல்கிறாரு. இங்கே பாருமா, இப்போதைக்கு இதை பற்றி பேசாதீங்க, உங்கள் அம்மா வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பேசணும் அவங்க என்ன பேசணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணி நம்ம பேசிக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வரவே இல்லை, அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களா ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்வதிக்கும் சொல்கிறாப்புல, கமருதீனுக்கும் வந்து சொல்கிறாப்புல. சரி, அதுக்கப்புறமா எல்லாமே கலைஞ்சிடுறாங்க. ஓகேவா, கலைஞ்சு எல்லாமே போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து கமருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்காப்புல, பார்வதி சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் டச்சை பற்றி வந்து மறுபடியும் வந்து அந்த டாக் வந்து எடுக்கிறாங்க. டேடா நான் வந்து எனக்கு அந்த நேரத்தில் அப்படி வந்து தோணுச்சு, அதனால நான் வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப கிளியராக வந்து இருக்காங்க. ஆமாம் பேட் டச் தான் பண்ணாங்க, அந்த தருணத்தில் நான் அப்படி தான் உணர்ந்தேன் அப்படின்றத அவங்க மணிக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசினதுக்கு அப்புறம்
ஆனால் அதுக்கு வந்து நம்மளுடைய கமருதீன் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாப்புல. எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்படி பண்ணவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், எந்த விதமான பேட் டச்சும் நான் பண்ணவே கிடையாது, இவங்க வந்து என் மேலே பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, என்ன பேட் டச்சு என்ன பேட் டச்சு அப்படின்னு சொல்லி கூட சண்டை வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதனை தொடர்ந்து இவங்க மறுபடியும் பார்வதி அவர்கள் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு, இல்லடா அந்த நேரத்தில் எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் கமருதீனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாப்புல. டேய் வாடா பேசலாம் வாடா, ஏன்டா கோவப்படுற, பேபி வா பேபி அப்படின்னு வந்து கூப்பிடும்போது, இந்த மாதிரி பேபி கீபின்னு வச்சுக்கோ வாயெல்லாம் உடச்சு போடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல பார்வதிக்கு. ஐயோ ஏடா இவன் பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி வெளியே போகிறதுக்காக போகிறாங்க. கமருதீனே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு வெளியே போகிறாப்புல. அந்த இடத்துல நம்ம அமித் அவர்கள் சொல்கிறாங்க, பார்வதி இதை பற்றி பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லிடுச்சு, மறுபடியும் எதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் பார்வதி அதை பற்றி பேசிட்டாங்க. அப்போ கமருதீன் கோவப்பட்டது பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து சொல்கிறாரு, கிளியராக சொல்கிறாப்புல, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன பேட் டச் பண்ணிட்டேன் அப்படின்றத கிளியராக கேட்கும்போது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பார்வதி. ஸோ இப்போ வரைக்குமே அதுக்கான பதில்களே இன்னும் கிடைக்கவே இல்லை. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கமருதீன் வந்து வெளியே போகிறாப்புல. வெளியே போகும்போது பார்வதி எந்திரிச்சு வெளியே போகிறாங்க பேசுறதுக்காக. அவங்க வெளியே வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கமருதீன் இருக்காருல, அவர் தலையை அடிச்சுக்கிட்டு, ஐயோ என்னடா இது திரும்பி வருது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அப்புறம் சாண்ட்ரா வந்து உள்ளேருந்து வெளியே போகும்போது, பாரு போயிட்டு வந்துட்டாங்கல்ல, போய் உட்காந்து பேசுங்க, ஒரு மூலையை பிடிச்சி உட்காந்து எல்லாத்தையும் பின்னாடி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு வெளியே உள்ளே வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் பார்வதி வெளியே போய் உட்கார முடியல அவங்களால. மறுபடியும் உள்ளர வந்து அந்த சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் கூப்பிட்றாங்க, டே இதை பற்றி பேசாதரா, ஏன்டா திரும்பி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கமருதீன் செம்மையாக காண்டாயி, ஏய் என்ன பொண்ணுக்கு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபா மேலே காலை தூக்கி வைக்குவாரு. பார்வதியோட லுக்கை நீங்கள் பார்த்துருக்கணுமே, ஐயோ தெரியாமல் நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டுடா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து இருந்தது. ஸோ இப்போ ஏன் கமருதீன் இவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து ப்ளே பண்ணுறாரு, எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து கோவப்படுறாரு, இப்போ எதுவுமே நடக்கலையா, அதுக்குள்ளே ஏன் இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் கமருதீன் இருக்காருல்ல, அந்த ஆளுக்கு வந்து பயம் ஆயிடுச்சு. ஏன்னா பார்வதி வந்து இந்த என்ன டோப்பா கொடுத்துருவாளோ தொப்பி கொடுத்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்கு. ஏன்னா அம்மா கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் செய்கிறேன், இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது அஃப்கோர்ஸ் கமருதீனை தப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கமருதீனுக்கு வந்து இருக்குது. பட் பார்வதி வந்து சொல்கிறது வந்து வேறு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் வந்து வந்திருக்கோம். ஸோ 24 மணி நேரம் கிடைக்கும் போது இந்த சூழல் வந்து எப்படி இருக்குது, இந்த சூழலில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் பொழுது ஈஸியாக வந்து அவங்களுக்கு கன்வே ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலே கமருதீன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவசர கொடுக்கையாக நிறைய வேலைகள் வந்து பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய் முடியறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஆனால் இது இவ்வளோ தூரம் வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக பார்வதி வந்து நினச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் கமருதீன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஏன்னா அரோரா கிட்ட சண்டை வரும்போதே அரோரா வந்து கமருதீனை கேள்வி கேட்கும்போது, ஓஹோ என்னையே நீ கேள்வி கேட்குறியா, வா வச்சு செய்கிற அப்படின்னு சொல்லி பழைய விஷயத்தெல்லாம் இழுத்து பேசியிருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்வதிக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் நடந்த விஷயம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அண்டர் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.